அங்க திருப்பி பார்த்து சொல்லுடா. இல்ல யாரோ ஒருத்தங்க உனக்காண்டி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. என்ன பாட்டு பாடலாம்னு யோசிச்சு எனக்காக தான். என்ன பாட்டு பாட நம்ம இப்ப ரீசெண்டா வந்து நாங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோமா, அதுல ஒரு மைக் எடுத்துட்டு அவங்க பாட ஆரம்பிச்சிருவோம். என்ன விட ஒரு சூப்பரா பாட தெரியுமா, ஒரு 2 வரி இப்ப எனக்காக பாடுவேன். நான் சொல்றேன் இது பாடு, உன்னோட சாங் 2 வரி பாடு. ஜஸ்ட் 2 to 3 lines. 2 to 3 lines. ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்க உன்னதான பாட சொன்னாங்க. அவங்க உன்னதான் கேட்டாங்க. உன்னதான் பாட சொன்னாங்க. உன்ன பாட சொன்னாங்க. நீ என்ன வந்து உன்னதான் பாட சொன்னாங்க. வந்து ஆரவ நீ இப்படி திருப்புற. இல்லப்பா நீ பாடுப்பா. நீ பாடு. பாடுப்பா 2 வரி. எல்லாரும் பாவம் இப்பதான் வந்திருக்காங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் பண்ணுங்க. இருக்கு எப்பயாவது பாக்குறது. ஏதாவது ரொம்ப போஸ்ட் போடுறது அந்த மாதிரி. வீட்லயே ஆக்டிவா இருக்க மாட்டான், தூங்கிட்டு இருப்பான். இவனு போய் இன்ஸ்டாகிராம் வேலை டைட்டா போயிட்டு இருக்கீங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு எபிசோடு நேத்து தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். 1 hour டைட்டா போயிட்டு இருக்கு. நாகச்சு நீங்க லீவு. அதுலயுமே எங்க இப்பதான் வந்தேன் டப்பிங் போயிட்டு. சபரி பத்தி சொல்லுங்க கேக்குறாங்க. சபரி நான் ஒரு போன் கூட காணும். சரி ஓகே சபரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அண்ட் வைபான ஒரு பர்சன். ஐ ஹாப்பி பிகாஸ் இவ்ளோ டேஸ் இவ்ளோ வருஷமா அவனுக்காக ஏதோ ஒரு பிளேஸ் இல்லடா. பட் இருந்தாலும் வந்து எல்லாருமே விமன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனா ஒரு மேனோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு போட்டோ ஷூட் மிஸ்ஸிங் ப்ரோ. அது வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கேன், நான் வெயிட் போட்டிருக்கேன். அதனால இவளுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறா. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம், அதுக்காக நானும் 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாடா சாரி. ஸோ சபரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும்னு ரொம்ப தேடி திரிஞ்சு அட் லாஸ்ட் ஹி காட் ஹிஸ் பிளேஸ். பட் டைட்டில் வின் பண்ணலன்னா என்ன, உங்களோட மனசு எல்லாரோட மனசும் வின் பண்ணிட்டானுங்கும் போது ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அவனோட லைஃப்ல இன்னும் நிறைய 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 சக்ஸஸ் கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல். அண்ட் என்னோட பெஸ்ட் கோ ஆக்டர் பிகாஸ் ஒரு 2.5 years வந்து நாங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே சரி ஜாலியா பாத்துப்பான். முக்கியமா அவன் வந்து என்னோட கல்யாணத்துக்கு ஃபுல்லா வந்து அவன் தான் வந்து நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எனி ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அவனை சொல்லாதீங்க பாவம். சீரியல் கிளைமேக்ஸ் சொல்லுங்களா? எனக்கு தெரியலப்பா என்னன்னு. எத்தனை எப்போ போகுதோ அப்போ பாத்துக்கலாம். ஓகே சாங் பாடுங்க. சீக்கிரமா வெயிட் குறைச்சிட்டு நான் போட்டோ ஷூட் பண்ணேன். 2 to 3 months குள்ள. ஹை இத்தனை ஹை லோகேஷ். நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நீ என்ன பேசுறீங்க? லவ்லாம் பண்ணல, பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறமா லவ் பண்ணோம், அவ்வளவுதான். லவ் பண்றோம். சோ அரேஞ்ச் கம் லவ். LO அரேஞ்ச் VE மேரேஜ் அப்படிதான் சொல்றோம். ஆமா பிடிச்சிருக்கு லோ அரேஞ்ச் ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல அந்த லவ்வத்துக்கு இது பண்ணி வச்சிருக்கேன். Who's this? I love you. ஓகே நீ கூட இந்த லவ் யாருக்கு? இங்கேயா தெரியல. ஏதான் இருக்கேன். இது ஐபோன் நம்பர்ல வருமா? எப்படி கொடுத்த மாதிரியா? அப்படி வராதுடா. அப்படியே வராது. இங்க எல்லாருக்கும் ஸ்டாக் இல்ல வரும். நான் வச்சா வந்து சரி ஓகே பேஜ் பத்தி சொல்லு. ஓகே பேஜ் நம்ம பேஜ் ஷூஸ். யா சொல்லு. நீ சொல்ல நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு. அது ஓபன் பண்ணிட்டோம், நேத்து ஓபன் பண்ணோம் இன்ஸ்டாகிராம்ல. பட் இதுக்கான வர்க் வந்து கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. வர்க் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. பர்ச்சேசிங் எல்லாம் ஏனா பிகாஸ் உங்களுக்கு கொடுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா கொடுக்கணும் இல்லையா? சோ அதுக்கான பேக்ரவுண்ட் வர்க் ஃபுல்லா நானே பார்த்துட்டு இருக்கேன். தேடி ஓடி ஆட்டோவா ஏறி சுத்தி
உங்களுக்காக நானே எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, ஐ ஹோப் இந்த குவாலிட்டி, இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்க கை. அதே மாதிரி குவாலிட்டி பிடிக்கலனாலும் எதுவும் கரெக்டா இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல திட்டுங்க, தப்பே இல்லை. யா, அது மாதிரி நாங்களும் நடந்துக்க மாட்டோம். அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க எங்கிட்ட சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் ப்ரொடியூசிங். அதுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் அண்ட் நீங்க சொல்றதுக்கும் உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அண்ட் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஏன் அதை சொல்றோம்னா நாங்க குவாலிட்டியா கொடுப்போன்றதால தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா இங்கே இதாயிடும். அவளுக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன், அவளுக்கு தெரியும். நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது எவ்வளவு குவாலிட்டின்னு பார்க்கணும். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த லைவ் வந்து உங்களோட டைம் எல்லாமே கொடுத்து அண்ட் நாங்கள் சொல்ற விஷயத்தை எவ்வளோ நேரம் கேட்டு எங்களோட பேச்சுக்கள் எல்லாமே கேட்டு எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தருண் டிஎம்கே அஃபிஷியல் ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ சும்மா இருந்தவனே யோசிப்பத்தி விட்டா. நான் என்ன பண்றேன், நாளைக்கு நான் ஒரு லைவ் டைம் மட்டும் என்ன பாத்துக்கிறேன். பார்த்துட்டு நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு வரேன். அப்படின்னு தட்டி வைக்க முடியாது. ஓகே, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வர ட்ரை பண்றேன். இந்த லைட் நல்லா இருக்கு, நான் இதை வச்சு நாளைக்கு வரேன், நம்ம பேசலாம். ஏன்னா இந்த லைட்டை வாங்குனதுல இருந்து இப்பதான் யூஸ் பண்றோம் 2 பேரும், அதனாலதான் அவன் சொல்றான். ஒரு வருஷம் ஆச்சா? அவன் கல்யாணம் ஆனப்போ வாங்கினதுல இருந்து லைட்டு. தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பா நாளைக்கு லைவ் வரேன், என்னோட ஐடியில இருந்து வரேன். அண்ட் டெஃபினெட்லி டைம் மட்டும் நான் என்ன பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ரெடியா இருக்கணும் அதை பொறுத்து. பட் மோஸ்ட்லி லஞ்சுக்கு முன்னாடியே வர ட்ரை பண்றேன். அப்படி இல்லாட்டி ஈவினிங்கா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு 6க்கு மேல வந்துட்டு கண்டிப்பா டுமாரோ ஃபிட் ஆகுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்களா? நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நானே முட்டி மோதி யூ டசன்ட் நோ கைஸ், இப்போ கஷ்டப்படுறது. உண்மையா தானே சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுறா. தூங்கிட்டே எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா ஜிம்முக்கு போறேன்ல, என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது. தட்ஸ் மை தயவுசெய்து நீங்களும் அது ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு போய் பிபி போங்க, கப்பிள்ஸா ஏற்கனவே கப்பிள்ஸ் ஆயிட்டோம் பாஸ், அதனால தேவையில்ல பாஸ். அந்த ஃபிட்னஸ் கேட்டாங்களா, அதுக்கு சொல்றேன். ஒழுங்கா வந்து ஜிம்முக்கு போங்க, ஃபிட்னஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் டயட்டீஷியன் வச்சு நல்ல ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு குறையும். நீங்களா வந்து ஏதோ யூடியூப் பார்த்தோ இல்ல ஏதோ பிளான்ஸ் பார்த்தோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க, எண்ணெயை குறைச்சிக்கோங்க, காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க, சோறை கம்மி பண்ணிட்டு நம்ம இதுல மற்ற அரிசிகள், திணை, சாமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சாப்பிடுங்க போதும். ஜங்க் ஃபுட்ஸ், இந்த சிப்ஸ், இனிப்பு வகைகளை தவிர்த்துட்டீங்கனாலே வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஆனா வீட்டுல சமைச்சு வீட்டுல சாப்பிடணும். எண்ணெய் ரொம்ப ஊத்தாம லைட்டா ஆயில் ஊத்தி லைட் ஃபுட்டா நல்லா பாயில் பண்ண ஃபுட்டா அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல வெயிட் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது தெரியும். அதோட சேர்ந்து இப்ப எனக்கு ஒருத்தவங்களுடைய குருவன் இருக்காரு, அவர் ரெகுலர் அட்வைஸ் பண்ணாரு, ஒரு நாளைக்கு 1 hour அது வாக்கிங் போடா, என்ன 1 hour வாக்கிங் போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப்ல காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எந்திரிங்க, 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 6 மணிக்கு எந்திரிங்க. ஒரு 1 hour காலையில எந்திரிச்சோன்னா ஒரு வாக்கிங் போயிடுங்க. வாக்கிங் போங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க, வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச நல்ல ஹோட்டலா இருக்கா, வாரத்துல ஒரு தடவை ஒரு வேளை போயிட்டு நல்ல இட்லி தோசை சாப்பிடுங்க, பரோட்டா திங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? ஏன் பிரேக்கப் ஆனா நான் எங்க பிரேக்கப் ஆகுறதுக்கு நாங்க லவ் பண்ணலங்க, நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படிங்க ஏதோ ஏதோ புயல் வருதுன்றாங்க, சுனாமி வருதுன்றாங்க, சொல்லிட்டு போட்டுப்பா. எனிவே நான் நல்ல வார்த்தையாவும் ரூமர்ஸ் போடுங்க. லைக் எப்படி சொல்றது, நான் வந்து சிம்பு கூட படம் பண்றேன், நான் ஏதோ பெரிய பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கேன், நான் மில்லியனர் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பாக்குறதுக்கும் பாசிட்டிவா இருக்கும். நைஸ்ல வைஷு வெயிட் எப்படி போட்டீங்க நீங்க? முன்னாடி சத்தியமா சொல்றேன், எனக்கு எது தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல, ஐயோ தனியா இருக்கும்போது கரெக்டா சாப்பிட்டு இருக்க மாட்டா, லைட்டா சாப்பிடுவா. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறது இப்படி இப்படி ஓட்டுவேன், சாப்பிட்டு பெருத்திருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஸ்லீப் அண்ட் கான்ஸ்டன்டான ஒரு ஃபுட் வந்து எனக்கு இருக்காது, ரொட்டீன் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லிகமெண்ட் டயர் ஆகி வீட்லயே இருந்து எதுவுமே சாப்பிடாம
சாப்பிட்டேன் பட் ஆனா எந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணல இல்லையா கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 months 3 வந்து months மேல நான் வீட்லயே இருந்தது அதான் சொல்றேன் 3 months கிட்ட 3 months ஒரு 2.5 months இருக்குங்க. ஏன்னா ஷூட்டிங்ல போயும் என்னால பெருசா எந்த வேலையும் செய்ய முடியல, சும்மா உட்காந்துட்டே தான் இருந்தேன். ஸோ அதுல ஆரம்பிச்ச ஒரு வெயிட் இப்போ வரைக்கும் என்னால் குறைக்கவே முடியல. ஹெல்த்தியா வந்து வெயிட் கெயின் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் கன்சல்ட் அ டயட்டீஷியன் அண்ட் ப்ராப்பரா ஒரு டயட் எடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அது காசு இருந்தா அப்படி பண்ணுங்க. இல்லப்பா எல்லாருமே வந்து நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகும்ன்றத ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நார்மல் செக்அப், நான் மெடிகேஷன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். செக்அப் சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறது. மேரேஜ் லைஃப் அட்வைஸ் வைஷு அக்கா. அனு அனு மேரேஜ் அனு அனு யாரு? ஃப்ரெண்ட் மேரேஜ் லைஃப் அட்வைஸ் என்ன கொடுப்ப? உனக்கு விருப்பம் தான் கல்யாணம் பண்ணு, விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணாது, அவ்வளவுதான். ஒரு பொண்ணு அது பொண்ணு தானே. அப்ப வந்து ஒரு பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சு, அவங்களோட உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்படி நினைச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணு. இல்ல நான் பாட்டுதான் இருப்பேன் நீ பாட்டுதான் இருப்பேன் அப்படின்னா நீ ஜாலியா தனியாவே இருத்தாய். ஜங்க் ஃபுட் நோ கார்ப் ஹெல்தி ஃபுட். எஸ், ஜங்க் ஃபுட் நோ கார்ப்ஸ் ஹெல்தி ஃப்ரூட்ஸ். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. மாமா அக்கா பாத்துக்கோங்க. ஓகே லக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் அகெயின் இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்ரீ பூட்டிக்கா உங்கள் முன்னாடி வந்து லான்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் எங்களோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது ஐ கீப் அப்டேட்டிங் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் பர்ச்சேஸ். அண்ட் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து என்னோட ஓன் டிசைன்ஸில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். நீ தான் சொல்றீங்க. அண்ட் வித் மெயின் இவரோட சப்போர்ட் இல்லாம இது வந்து என்னால ஆரம்பிச்சிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மோரல் சப்போர்ட் வேணும்ல. வாயிலே வட சொல்ற வேலை இருக்கு. நல்லா பாப்போம். டிவிக்கு விசில் போடு. எஸ் ஓகே, ஸோ இதுதான் விஷயம். 1 million வந்தனே சொல்றேன்னு சொல்லியிருந்தா, வந்தனே சொல்லிட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா இருந்தோம். இப்பதான் வந்து அப்பா கார் ஓட்டிட்டு இருந்தவன் படுத்தேன் எழுப்பி சொல்ல வச்சிட்டா. ரொம்ப எனக்கு சத்தியமா வந்து 1 million ரீச் ஆனதே தெரியாது. அண்ட் சம்மன் மெசேஜ் மீ, ஐஷு நீங்க 1 million ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம 1 million ரீச் ஆயிட்டோம்னா நம்ம என்னன்னு சர்ப்ரைஸ்னு சொல்லிடணும் இல்லையா. அண்ட் நீங்களும் ஏமாறக்கூடாதுல்ல, அதனால தான் நான் வந்து சொல்லியாச்சு. சொல்லிட்டா. ஸோ சீக்கிரமா வந்து அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குன்ற நம்பிக்கையில அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த மெட்டீரியல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், அவங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிச்சுன்னா தான் நம்ம வந்து அப்ப என்ன சூப்பரா பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஸோ அதுக்காகவும் அது யூஸ் ஆகும். கண்டிப்பா ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. ஸோ அதோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து சீக்கிரமா இதுல ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அந்த பேஜை வந்து சீக்கிரமா வந்து மென்ஷன் பண்ணி அண்ட் அதோட இது எல்லாமே ப்ராப்பரா லான்ச் பண்றோம். இது 1 million வந்ததுனால அந்த சர்ப்ரைஸை சொல்லிட்டோம். மற்ற விஷயங்கள் அதோட லோகோ டிசைன்ஸா இருக்கட்டும், அந்த இன்ஸ்டா பேஜா இருக்கட்டும், வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம். அதுக்கப்புறம் there will be store இவ பேர்ல இருக்கும் CEOs by வைஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். ஸோ அதான் CEOs by வைஷு கரெக்டாக வந்து சொன்னாங்க. CEOs by வைஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு கடை ஸ்டார்ட் பண்றோம் சின்னதா ஆன்லைன்ல இப்போதைக்கு. கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ. நாங்களே கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம். கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க் யூ அண்ட் பை பை அண்ட் ஸ்டே சேஃப். எல்லாருமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். அண்ட் நிஜமாவே வந்து ஹெல்த் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் இந்த 1 yearல ஹெல்த் வந்து எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ somehow realized. ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் பார்ட்னர்ஸ் அண்ட் பி சேஃப். லைஃபை பார்த்துக்கோங்க. Bye bye.
until next time, bye bye.